அதாவது டாஸ்மாக் வழக்கு 1000 கோடி இடி விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல, அது ஹைகோர்ட்டில் இவங்க தான் வழக்கு போட்டாங்க. வழக்கு இவங்களே போட்டாங்க. இவங்க விசாரிக்கக்கூடாது அப்படின்னு வேறு நீதிபதிகள்கிட்ட மாற்றணும். 2 நீதிபதிகள் ஓடி போயிட்டாங்க. ஆனால் இந்த நீதிபதிகள் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. அதெல்லாம் மாற்ற முடியாது. உடனே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் வேறு மாநிலத்துக்கு மாற்றுங்கள். எந்த முட்டாள் சொல்லி கொடுத்தான்னு தெரியல, எந்த சட்டம் படித்த முட்டாள் ஸ்டாலினுக்கு இதை சொல்லி கொடுத்தான்னு தெரியல. வேறு மாநிலத்துக்கு மாற்றணுமா கேட்பாங்களா? வேறு மாநிலத்துக்கு மாற்றணும்னா அதுக்குன்னு சில வரைமுறைகள் இருக்குது. சட்டம் தெரியாத முட்டாள் சொல்லியிருக்கான். அதுக்குன்னு சில வரைமுறை இருக்குது. வேறு மாநிலத்துக்கு மாற்றணும்னா இப்போ ஜெயலலிதாவுக்கு மாற்றினாங்கன்னா ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தாருங்க. அப்போ அந்த வழக்கு போடப்பட்டது. அதற்கு பிறகு இவங்க மறுபடியும் 2001 முதலமைச்சராக இருக்கும்போது திமுக அவர் முதலமைச்சராக இருக்கிறார், இவர் மீது குற்றச்சாட்டு வெளி மாநிலத்துக்கு மாற்றுங்க. என்ன அதை யார் கேட்பா? எதிர்கட்சி தான் கேட்பாங்க. இப்போ இவங்களே ஆட்சியில் இருக்காங்க, ஈடி வருது. அப்போ எதிர்கட்சியை சேர்ந்தவன் தான் இதை வேறு மாநிலத்துக்கு மாற்றுங்கன்னு கேட்பான். ஆளுங்கட்சியை சேர்ந்தவனே வேறு மாநிலத்துக்கு மாற்றுங்கன்னு கேட்குறானடா, இதில் ஏதோ உள்குத்து வேலை இருக்குதுன்னு சுப்ரீம் கோர்ட்டு பார்த்துட்டு என்ன சொல்லிட்டாங்க தெரியுமா? பரவாயில்ல, உங்கள் அக்கறை எங்களுக்கு புரியுது, பரவாயில்ல, ஹைகோர்ட்டே விசாரிக்கட்டும். இப்போ திருப்பி ஹைகோர்ட்டுக்கு வருது. இதுக்கிடையில் ஹைகோர்ட்டு நீதிபதிகள் கோவப்பட்டாங்க. நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனதை எங்கிட்ட ஏன் சொல்லலை? இன்றைக்கி லிஸ்ட்டில் எல்லாம் கேஸை போட்டோம், சுப்ரீம் கோர்ட்னு எங்களை மதிக்கலையா கேட்டாங்க. இப்போ அவங்ககிட்டே வருது, தீட்ட போகிறாங்க. ரெடியாக இருங்க ஸ்டாலின், வேந்தராகும். அதே நேரத்தில் 1000 கோடி ஊழலில் நீங்களும் உங்கள் குடும்பமும் உங்களுடைய பந்திரிகளும் சிக்கி தவிக்கப் போகிறீர்கள். விரைவில் இந்த வழக்கை விசாரித்து உயர்நீதிமன்ற நீதிபதிகள் இவர்களுக்கு ஈடியே இதை விசாரிக்கணும், உடனடியாக விசாரிக்கணும் அப்படிங்கிறது தீர்ப்பை கொடுங்க. அப்போ தான் அவங்க திருந்துவாங்க.